சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, திமுக அந்த தேர்தல்கள சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பரபரப்பா இன்னொருதுன்னா சைலண்டா அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா தேர்தல் எப்படி சந்திக்கணும் ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து போட்டிருக்காங்க. அதுல குறிப்பா வந்து நேரு வந்து திருச்சி டெல்டா மாவட்டம். இந்த கேஸ்ட் வந்து இவங்க வந்து திராவிட கழகத்துல வந்து வழக்கமா பேசுறது தான். என்னன்னா நாங்க வந்து சாதி இல்ல, சமூக நீதி, சமத்துவம், பெரியாரிஸ்ட் அப்படிமா எல்லா தேர்தல் களத்திலயுமே கேண்டிடேட் நாம் தமிழர் சொல்லிக்கலாம். அவங்க தான் வந்து என்னன்னா கேஸ்ட் படி போட மாட்டாங்க. ஒரு சில தொகுதியில் நான் பார்த்துருக்கேன். மித்த எல்லா தொகுதியிலையுமே கேஸ்ட் படி தான் போடுவாங்க. போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா கட்சியும் பண்ணுறது தான். ஆனால் இதோட வந்து பெருமை பீத்திருந்த திமுக காரங்க வந்து நாங்கள் ஜாதி பார்க்க மாட்டோம், அது பார்க்க மாட்டோம், இது பார்க்க மாட்டோம்னு சொன்னாங்க. பூரா பொய் தான். சரி, இப்போ நம்ம கதைக்கு வரும். நேரு வந்து திருச்சி டெல்டா மாவட்டம். நீங்கள் நல்லா பார்க்கணும். திருச்சி டெல்டா மாவட்டத்தில் திருச்சி மையமாக கொண்டக்கூடிய ஒரு மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் நேரு அவர் தான் வந்து பொறுப்பாளர். சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த அளவுக்கு வந்து திமுகவுடைய தன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா போன தேர்தலுக்கு வகுத்த பிளான் தான். எந்த அளவுக்கு நம்ம பொறுப்பாளரை ஸ்ட்ராங்கா போடுறோமோ அதே கான்செப்ட் அதன் நேர்த்தியா தான் போட்டிருக்காங்க. வெளிப்படையாவே தெரிய வருது. பக்கா நேர்த்தியா கரெக்டா சாதி ரீதியா கரெக்டா ஒருங்கிணைச்சிருக்காங்க. நான் வரிசையா சொல்லிக்கிறேன். ஏவா வேலு வந்து விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர் இந்த சரௌண்டிங்ல அவங்க கம்யூனிட்டி அதிகம். அதுவும் இல்லாம அவர் அங்க கரெக்டா லாபி பண்ணுவாப்புல, காசு செலவழிப்பாப்புல, வெயிட்டான கட்டுப்பாட்டு தான் இறக்கியிருக்காங்க. முக்கியமா இது வந்து அவர் தலைமையில இருக்கக்கூடிய ஒரு இன்சார்ஜ் பொறுப்பு. இவங்க தான் முழுக்க பார்த்துக்கணும். என்னனாலுமே சரி இவங்க தான். அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசு மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் அதுலேயே அவங்க கம்யூனிட்டி முக்குளத்தர் சமூகம் அதிகம். அதையும் நேர்த்தியா பக்காவா பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு இதுல வந்து தெரியும். தங்கம் தென்னரசை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஓட்டை வந்து இது பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வந்து அவர் செஞ்ச வேலை போன திருப்பு இதே மாதிரி தான் வந்து சட்டசபைக்கு வேலை பார்த்துருக்காரு. அதே கான்செப்ட்ல தான் அவரே முன்னிறுத்திருக்காங்க. இந்த நான் வாசிக்க லிஸ்ட் ஃபுல்லாமே அதே கான்செப்ட் தான். ராசா சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் உங்களுக்கே தெரியும். சென்னை 3 மாவட்டம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 3லயுமே தலித் வாக்குகள் அதிகமா இருக்குது. அதை கவர் பண்றதுக்கு ராசா, அதாவது ஆண்டிமுத்து ராசா அவர்களா பேச்சாளர்களா இந்த திராவிட அரசியல பேசி மயக்கி ஓட்ட வாங்குறதுக்கு அப்படி டிஎம்கே வந்து காய நகட்டுது. போன ரவுண்டு வந்து சென்னையில அதாவது எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு பார்வை, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பார்வை, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பார்வை. அதே மாதிரி வந்து கனிமொழி தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களையும் பெரும்பான்மை சமூகம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு கனிமொழியை போட்டிருக்காங்கிறது நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் அது என்ன கம்யூனிட்டியான்னு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க, அதை நான் உங்ககிட்டே விட்டுருந்தேன். அதே மாதிரி சக்கரபாணி சேலம், ஈரோடு, நாமக்கல். சக்கரபாணிங்கிறது வந்து எந்த கம்யூனிட்டி சார்ந்தவர்? அவங்க வந்து தெளிவாக தான் வேலை பார்த்துருக்காங்க. பக்கா தெளிவா இன்னார் ஆளை இறக்குனா அங்கே ஓட்டை எந்த அளவுக்கு, அதாவது கிராமத்தில் வீடு முத கொண்டு பூந்து போய் பேசி கரெக்ட் பண்ணக்கூடிய ஆள் தான் இவங்க எல்லாருமே. சொந்த ஊர் வெளிப்படையாக போவாங்க, மித்த நேரம் போக மாட்டாங்க, தெருப்பக்கம் கூட சீண்ட கூட மாட்டாங்க. தேர்தலுக்காண்டி ஓட்டுக்காண்டி எங்கே போகணும், எங்கே போய் காலில் விழணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து செந்தில் பாலாஜி கோவை, கரூர், திருப்பூர், நீலகிரி இதில் வந்து எப்படின்னு தெரியும். கொங்கு பெல்ட்டை ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலில் விட்டாச்சு. தலைமை எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்ப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பார்ப்போம். அதையும் மேற்கூறியவற்றை எல்லாம் வந்து அந்தந்த எம்எல்ஏ பொறுத்து மாவட்ட பொறுப்பெல்லாம் டம்மியாக போட்டுப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஹெட் இவங்க தான் ஹப்பு. எல்லா மாவட்டத்துக்கும் இவங்க தான் ஹப்பு. எல்லாமே இதான் இவங்க தான் பண்ணுவாங்க. மித்தவங்களை ஃபுல்லாக வந்து சும்மா சப்பு மாதிரி நீங்களாம் பார்க்கணும், இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மித்த எம்எல்ஏ அமைச்சர்கள் அப்படி போட்டுப்பாங்க. ஏன்னா எல்லா அமைச்சரும் பொறுப்பாளராக போட்டாங்கன்னா கிடையாது மேற்கூறிய மாவட்டங்களுக்கு. இது வந்து திமுக இப்போ வந்து கையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு பிளானு. இந்த பிளான் வந்து சக்சஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா 90% கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் பக்கா தெளிவா பக்காவா எங்கெங்க யாரை போடணும், யாரை போட்டால் வந்து காரியத்தை நடக்கலாமே இவங்கெல்லாம் வச்சு படத்தை நல்லா ஓட்டுவாங்க. மித்த இந்த பொறுப்பு அமைச்சராக இருக்காங்க தெரியுமா, நெல்லைக்கு ஒரு பொறுப்பு அமைச்சர், நாகப்பட்டினத்துக்கு ஒரு பொறுப்பு அமைச்சர், இவங்களெல்லாம் வந்து டைரக்டா வந்து இறக்க முடியாது. எந்த அளவுக்கு உள்ளடி வேலை பார்ப்பாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க. எப்படி ராஜா கண்ணப்பன் அவர்கள் வந்து நெல்லைக்கு பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காங்க. இது வந்து வச்சுப்பாங்க இருந்துக்கிடும். ஆனாலும் அந்த மண்ணுக்கானவங்க, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா களப்பணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை நேர்த்தியா புரிஞ்சுட்டு இந்த திமுக இந்த ரவுண்ட் வந்து பக்காவா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை எப்படி பிற கட்சிகள் எதிர்கொள்ள போறது, அதுதான் இப்போ ஒரு பெரிய ஒரு போட்டியான ஒரு விஷயம் தான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி இவங்க சமாளிப்பாங்க, இவங்க ஒரு டெக்னிக்கல் ரூட்ல போவாங்க. ஆனா திமுக இதை நேர்த்தியா கையாளும். சத்தியமா சொல்றேன், இவங்கள மாதிரி ஒரு ரூம் போட்டு யோசிப்பாங்களான்னு தெரியாது. ஆனா ஸ்டாலின் தலைமையில போன அசம்பிளி தேர்தலையும் பார்த்துட்டேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் மிக நேர்த்தியாக கரெக்டா யாரை எங்கெங்க இறக்கணும், மித்தது ஃபுல்லா இந்த எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இந்த இவங்கெல்லாம் இருக்காங்களா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அந்த முக்கிய தலைகளை வச்சு போட்டு இது பண்ணிடுவாங்க. கனிமொழியா இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், ராசா இந்த மாதிரி போடுறவங்களாம் வச்சு கரெக்டாக வந்து வேலை பார்த்து போடுவாங்க.
பார்த்து விடுவாங்க தாண்டி அந்த மாதிரி சிம்பதியை கிரியேட் பண்ணி ஓட்டை வாங்கி விடுவாங்க. அதான் ஒரு உண்மை. இதை எப்படி பிற கட்சிகள் எதிர்கொள்ள போறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி மூவ்மெண்ட்டை இறக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பல சொதப்பல்களை பார்த்துருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த ஃபார்மெட்டை வந்து எல்லா கட்சியும் யூஸ் பண்ணுது, திராவிட கட்சிகளே யூஸ் பண்ணுவாங்க. நான் பல இடங்கள்ல பார்த்துருக்கேன். தெரியும் இந்தந்த மாவட்டத்துக்கு இந்தந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி போட்டாதான் வாக்குகள் விழுவும். ஆனா அது வந்து தப்பா தவறா, இது என்ன ஜாதி பார்த்து போடுறீங்க, அது இங்க பேச்சுக்கு இடம் இல்லை. முதல்ல ஜெயிக்கணும். அந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஜாதி ரீதியா போட்டா வேலை நடக்கும். அது எனக்கு தெரிஞ்ச கலாய்வு. ஏன்னா அதை தாண்டி வந்து அங்க இருக்கான ஒரு எப்படி சொல்றது, இப்போ நெல்லை எடுத்துக்கிடுங்க. போன ரவுண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நயினார் நாகேந்திரன் ஒரு நல்ல மனிதர் தான், நாலு செல்வாக்கு இருக்கு, பேர் இருக்கு. ஆனா ஏன் ஜெயிக்கல அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. வேற யாரை போட்டிருந்தாலும் டெபாசிட் கூட வாங்கினாலும் பெரிய வாங்கியிருக்க மாட்டாங்க. இவர் வாங்கினார், இவர் செல்வாக்கு இருக்கு, பேர் இருக்கு. ஆனா ஏன் உள்ளல? குறிப்பாக பரவலாக பேசக்கூடிய கிறிஸ்துவ சமுதாய நாடார் கம்யூனிட்டி போன்றவர்களாம் பெரும்பாலும் ஓட்டு விழல. இந்துக்கள் நாடாரோட ஓட்டு கூட விழுந்திருக்கு, ஆனா கிறிஸ்தவ நாடார்களோட ஓட்டு விழல, கணிசமாக விழல. ஆனா வெளிப்படையாவே சொல்லுவேன். அதனால ராபர்ட் புரூஸ்ங்கிறவர் யாரு? காங்கிரஸோடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ்ங்கிறவர் யாரு? அவர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா எப்படி அந்த லாபியை வந்து கரெக்டா திமுக கையாண்டுன்னு உங்களுக்கு தெரியும். கூட்டணி கட்சி தான், அவங்க பக்காவா பிளான் பண்ணி பக்காவா அடிக்கிறாங்க. இதே மாதிரிதான் அதிமுகல வந்து, அதாவது கிறிஸ்தவமா கிறிஸ்டினாங்கிற தாண்டிலாம் வேற, பட் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பார்த்தா ஒரே கம்யூனிட்டில வராங்களா, அதை வந்து தெளிவா இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறியா சமூக நீதி பேசுறாச்சு, திராவிட மாடல் ஆச்சு, ஏன் திரும்பவும் அதே பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் இப்படி பண்ணாதான் ஜெயிக்க முடியும். தப்பா சரியாங்கிறதுலாம் ரெண்டாவது பட்சம். ஜெயிக்கணும், மொத்தத்துல ஜெயிக்கணும். அது பாஜக வந்து அதிமுக திமுக எதிர்த்து களங்கன்றவங்க ஜெயிக்கணும். இதை எந்த அளவுக்கு வந்து இவங்க கேப்சர் பண்ணி போறாங்கிறது வரக்கூடிய தேர்தலில் தெரிய வரும். இதே மாதிரி ஸ்ட்ராங்கா கேண்டிடேட் போட்டாதான் வெற்றிங்கிற ஒரு வாய்ப்பு. அது இவங்க எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா போன ரவுண்டு எதிர்பார்த்தோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பக்கா சொதப்பல். ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல வந்து டெபாசிட் இலக்க வச்சிருக்காங்க. அதிமுக பாஜக இப்ப கூட்டணியோட இருக்கு. இதுவும் எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு தெரியல. மொத்தத்துல திமுக வெற்றி பெறுவதற்கான வேலையை தொடங்கிட்டாங்க. பக்காவா நேர்த்தியாக வந்து மாவட்ட பொறுப்பாளர்களை போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டம் ஒருங்கிணைந்த ஒரு லீடரா போடுற மாதிரி, அவங்க தலைமையின் கீழ் எல்லாம் வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு கை தேர்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தாண்டிங்கிறத விட ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வேலை பார்ப்பாங்களோ அந்த அளவுக்கு இறங்கி பார்ப்பாங்க. இதுக்கு நிகராக பிற கட்சிகளும் போடணும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும். ஏன்னா பிரதான ஆளுங்கட்சி திமுக. என்னமா இவங்க குத்தகைக்கு எடுத்த மாதிரி அப்படிலாம் கணக்கு கிடையாது. யாரா வேணா இருந்துட்டு போட்டு, யாரா வேணா ஆண்டுட்டு போட்டு, மக்களுக்கு நல்ல செய்றாங்களோ அதான் பிளானு. ஆனா அந்த ராஜதந்திரன் சொல்லுவாங்க, எதுக்கு வெற்றி பெறுவதற்கு எந்த மாதிரியான உத்திகளை கையாளுவது என்பது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதை எப்படி வரக்கூடிய தேர்தலில் வந்து பாஜக அதிமுக கூட்டணி எப்படி செயல்படுது என்பது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.